வணக்கம். செட்டிநாடு ஸ்டைலில் இன்றைக்கி ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பொடி வாங்கினாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் உள்ளதாக இருந்தாலும் பக்குவமாக ரசம் வைக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முதல்ல எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ புளி பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கூண்டு சைஸில் புளி சேர்த்துக்குங்க. இப்போ ஊறட்டுது. இப்போ தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளியை விட தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் சின்ன தக்காளியாக இருக்கும், ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணிவிட்டு இது மட்டும் சின்ன சின்ன சைஸாக 3 தக்காளியும் கட் பண்ணிக்கலாமா. இப்போ 3 தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கையால் நல்லா பிழிஞ்சு விடுங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க எப்போவுமே ரசத்துக்கு. இப்படி நல்லா கையிட்டே கரைச்சி விடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க கடைசியாக கொத்தமல்லி சேருங்கன்னு. கண்டிப்பாக அப்படி சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி கூடயே நல்லா கரைச்சி அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட வாசமும் நல்லா ரசம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அந்த கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த ரசத்தோட வாசம் நல்லா இருக்கும். வீட்டே கமகமன்னு இருக்க மாட்டோம் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல, இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ அதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க. இதில் கையாலே வடிகட்டிங்க. அதில் இருக்க இதெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம புளி தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு நம்ம இப்போ ரசம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு நச்சுக்கலாம். ஒரு 10 பூண்டு தோல் நீக்காதீங்க. எப்போவுமே பூண்டுக்கு தோல் உரிக்காமல் தான் நம்ம ரசம் வைக்கணும். அதை அப்படியே நல்லா நச்சுக்குங்க. நச்சுட்டு இது கூட என்ன பண்ணுங்கள், நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரசப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. அது போதும். கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நம்ம 1 லிட்டர் ரசத்துக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக ரசப்பொடியை நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது லேசாக கருகும் போது அதோடய வாசம் போயிடும், டேஸ்ட்டும் இருக்காது. இப்படி நீங்கள் ரசப்பொடி இந்த பூண்டு கூட லேசாக நச்சுட்டு சேர்க்கும்போது அந்த ரசம் நல்ல வாசமாக இருக்கும். வேகமாக கருகாது, நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மட்டும் சும்மா ரொம்ப நேரம் வேணாம், சும்மா ஒரு தடவை நச்சுட்டு கையால் நல்லா அந்த பூண்டு கூட நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதுமே இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ உளுந்து லேசாக நிறம் மாறணுமே இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாயை லேசாக கரண்டிட்டு இது பண்ணி விடுங்க. லேசாக வறுபடட்டும். வறுத்ததும் இது கூட நம்ம ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே நம்ம ரசத்துக்கு பூண்டு நச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு பொடியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லேசாக எண்ணெயில் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லேசாக எண்ணெயில் வதக்கி விடுங்க. நீங்கள் வதக்கும் போதே அந்த ரசப்பொடியோட வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும், அந்த பூண்டோட வாசமும். இப்போ ஏற்கனவே நம்ம ரசத்துக்கு தேவையானது கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த தண்ணியை சேர்த்து நம்ம இதில் சேர்த்துடுங்க. இப்போ அந்த இதில் பொடி இருக்கும்ல, அதை லேசாக கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அந்த உரலில் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ரசம் கடுத்து போயிடாது. கொஞ்சம் இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துடுங்க. இது கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம இப்போ பொடியிலேயே நம்ம பெருங்காயம் சேர்ப்போம். இருந்தாலும் அந்தளவுக்கு அந்த பெருங்காயம் நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துடாது. கொஞ்சம் பெருங்காயம் இதில் தனியாக சேர்க்கும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரலாம். ஏன்னு கேட்டால் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம். இது அவ்வளோ சீக்கிரம் கடுத்து போயிடாது. லேசாக ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்துக்கு எப்படி பர்ஃபெக்டான பொடி செய்ய போகிறோம் எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. அளவுகளோடு இப்போ செய்ய போகிறோம். நீங்கள் கரெக்டாக கவனத்தோடு பாருங்கள். மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்க சீரகமும் அதே அளவு 100 கிராம் எடுத்துங்க. மிளகும் சீரகமும் ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம ரச பொடியிலையும் மஞ்சள் சேர்ப்போம். சும்மா 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த பெருங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இது நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. இது நல்லா பொடி செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை அதிகமாக நம்ம வறுக்க வேணாம், ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் சாம்பார் பொடி செய்யலையும் இந்த பெருங்காயம் தான் சேர்த்துருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் மிளகாய்
ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. துவரம்பருப்பு வந்து 100 கிராம் அளவு சேர்த்துக்குங்க. அதே மல்லி மட்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மல்லி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிட் மிஷின் இருக்கிறதுனால வந்து நான் எல்லாமே வந்து இது பண்ணி மிஷினில் போட்டு நிறுத்திட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்காதில்ல, அதனால நீங்கள் கடையில் வாங்கும்போது அளவுகள் வந்து கேட்டு வாங்கிங்க அதே அளவு. அப்படி இல்லைன்னா எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சளும் பெருங்காயம் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாயும் கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஏற்கனவே நல்லா வந்து காஞ்சி போய் தான் இருக்கும். ஆனால் லேசாக மட்டும் வறுத்துக்கலாம். நம்ம பருப்பு கூட சேர்த்து அதை வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பையும் இதில் சேர்த்து வறுத்துக்குங்க. மற்றதெல்லாம் எதுவுமே வறுக்காதீங்க. ஏன்னு கேட்டால் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொடி லேசாக வதக்கிட்டு தானே ரசம் வைக்கிறோம். அதனால் மறுபடியும் நம்ம இதுலேயும் வறுத்துட்டு நம்ம அதிலையும் வறுக்கும்போது அந்த ரசப்பொடியோட டேஸ்ட்டும் வாசமும் போயிடும். அதனால் நீங்கள் வந்து பருப்பும் பெருங்காயம் மட்டும்தான் வறுத்துக்கணும். பருப்பு கூட எதுக்கு அப்படின்னா நம்ம கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரை இருக்கும். இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும், மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா குறைன்னு கேட்டு அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது மாட்ட ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரை உங்களுக்கு வேகமாக சீக்கிரம் கெட்டு போயிடாது. அதே வாசத்தோடு இருக்கும். கண்டிப்பாக இதே முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்ற மசாலா ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட வந்து லிங்க்லாம் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.